சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே மேடையில் அமர்ந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த நிகழ்வினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோடைய 14வது பட்டமளிப்பு விழா சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி, அதே போன்று பல்கலைக்கழகத்தினுடைய இணை வேந்தரும் தமிழகத்தினுடைய துணை முதல்வருமான திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று இருக்கிறார்கள். 3576 பேருக்கு மொத்தமாக மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. நேரிடையாக ஒரு 62 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆளுநரும் துணை முதல்வரும் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க இருக்கிறார்கள். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று திமுக இளைஞர் அணி ஒரு போராட்டம் எல்லாம் நடத்தியது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான அந்த மோதல் என்பது துவங்கி இருக்கிறது. நேற்று முன்தினம் காலை கூட காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்தார். அதற்கு நேற்று முன்தினம் மாலையே மூத்த அமைச்சர் திரு ரகுபதி ஆளுநருடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்தார். ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ஒரே மேடையில் முதல் முறையாக, அதுவும் துணை முதல்வராக பதவியேற்றதற்கு பிறகு ஒரே மேடையில் தமிழக ஆளுநரும் அதே போன்று திரு உதயநிதி ஸ்டாலினும் இந்த அரசு விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பட்டமளிப்பு விழாவில் வழக்கமாக ஆளுநரோ அல்லது இணைவேந்தராக இருக்கக்கூடியவர்களோ உரை நிகழ்த்துவது கிடையாது. அதனால் துணை முதல்வருடைய உரை என்பது இந்த நிகழ்ச்சியில் நடைபெறாது. ஆனாலும் கூட மேடையில் இருவரும் பேசிக் கொள்ளுகிறார்களா, என்ன நடைபெறுகிறது என்பதை செய்தியாளர்கள் உள்ளிட்ட பலரும் ஆர்வத்தோடு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பட்டமளிப்பு விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.